வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பால் ஹெமன் மீண்டும் பங்கு கூட சேர்கிற மாதிரி ஒரு செய்தி கிடச்சிருக்குது. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக் லெஸ்னருடைய ரெசல்மனியா ஆப்பனண்ட்டை பற்றி ஒரு மிகப்பெரிய அப்டேட் அண்ட் மோர் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். வழக்கம் போல் இன்றைக்கான செய்தியும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் ரெஸ்லிங் கெரியரில் டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறது உண்டுங்க. அந்த வகையில் பங்குக்கு டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கன்னா இந்த பைபாம் ஸ்பீச் அப்படிங்கிறத சொல்லலாம். முரட்டுத்தனமாக பார்த்தீங்கன்னா பேசியிருப்பார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ராக்காக இருக்கட்டும், ஜான்சனாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வின்ஸ் மிக்மனுடைய பின்புறத்தை நக்கி தான் அவங்கெல்லாம் வளர்ந்து வந்திருக்கிறாங்க. அப்போ அது எவ்வளோ கேவலமான வார்த்தை. அப்படி மக்கள் முன்னாடி அவங்கள கேவலப்படுத்தி பேசியிருப்பார். அந்த பைபாம் ஸ்பீச்சோடைய ரீக்ரியேட்டராக இப்போ டபிள்யூ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. முழுக்க இது 2K26 உடைய ப்ரொமோஷனுக்காகவும் ரோமன் ரெயின்ஸை கழுவி ஊற்றுறதுக்காகவும் இதை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்கெல்லாம் ஸ்டாப் ஆகும், கெட்ட வார்த்தையில் திட்டுவார். அதுக்கும் மேலே பால் ஹெமனுடைய காயை பற்றிலாம் பேசுவார்ல, அப்படி அவர் பேசியிருக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஹூஸ் த பால் ஹேமன் காய், பால் ஹேமன் காய்னா அது நான் கிடையாது, பால் ஹேமனால் வளர்ந்தது அது ரோமன் ரெயின்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி அதுலேயும் ரோமன் ரெயின்ஸை தான் பார்த்தீங்கன்னா கிண்டல் அடிக்கிறாரு. ஆக்சுவலி பால் ஹேமனுக்கு ரோமன் ரெயின்ஸை பிடிக்கும், பங்கையும் பிடிக்கும், ப்ராகையும் பிடிக்கும். அவர் கிளைம் பண்ணுவாங்க எல்லாருமே பெருசாக வரணும் அப்படிங்கிற ஆசை அவருக்கு இருக்க தான் செய்யும். ஆனால் பங்கு கிட்ட மைக் ஒன்று கிடச்சிட்டுன்னு வைங்களேன், பேச்செல்லாம் பயங்கரமாக இருக்கும். அந்த வகையில் தான் சொல்கிறாரு, நான்லாம் சாம்பியன் ஆகிட்டு தான் பாலை சேர்த்துக்கிட்டேன், அவன் சாம்பியன் ஆகிறதுக்கே பாலை சேர்த்துக்கிட்டான், அவன் தான் ரியல் பாலியமன் காய் அப்படிங்கிற மாதிரி கழுவி ஊற்றுறாரு. இதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா பங்கு அந்த பைபாம் ஸ்பீச்சில் 2K26 உடைய கவர் பேஜ் நான் தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. ஆக்சுவலி பங்கு பார்த்தீங்கன்னா இந்த 2026 2K26 உடைய கவர் பேஜே அவருடைய முகம்தான். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோஷனுக்காக இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது பார்க்கவே நல்லா இருக்குது. 2010 நினைக்கிறேன், 10 9 தெரியல, எனக்கு இயர் அக்யூரேட்டாக ஞாபகம் இல்லை. அப்போ அந்த பாம் ஸ்பீச்சை அவர் WWE சாம்பியனாக இருக்கும்போது பேசியிருப்பார். இப்போ ஹெவிவெயிட் சாம்பியனாக இருக்கும்போது அதே மாதிரி ஒரு ஸ்பீச்சை ரீக்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடியோவை நீங்கள் சமீபத்தில் ரால சின்ன கிளிப்பாக அவங்க போட்டதை பார்த்துருப்பீங்க. இப்போ அஃபிஷியலி ஃபுல் வீடியோவை யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க WWE சேனலில். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பார்த்துக்கோங்க. அடுத்த செய்தி பீஸ்டன் கார்னர் ப்ராக் லெஸ்னரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ராக் லெஸ்னர் இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டாக வரப்போகிறாரு. கரெக்டாக இந்த வாரத்தை கால்குலேட் பண்ணும்போது சரியாக ஒரு மாதம் தான் ரெசல்மனியாவுக்கு இருக்குது. ஒரு மாதம் கூட வராதுங்க, 28 நாள் வந்துடும். அந்த 28 நாளில் கண்டிப்பாக ப்ராக் லெஸ்னருடைய ரெசல்மனியா ஆப்பனண்ட் யார் அப்படிங்கிறத கண்டிப்பாக தேர்ந்தெடுத்தாகணும். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ், செத் ரோலன்ஸ், ப்ராக் லெஸ்னர் இவங்கெல்லாம் ஒரு பெரிய முகம் தானே. அந்த ரெசல்மனியா கவர் பேஜில் வேறு ப்ராக் லெஸ்னர் இருக்கார். ஸோ அவருடைய ரெசல்மனியா ஆப்பனண்ட் இப்போ ஃபைனல் ப்ரிடிக்ஷனாக இவங்களை யாராவது இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. முதல்ல நம்ம பார்க்க போகிறது LA நைட்டு. LA நைட்டுக்கு இப்போ ஸ்டோரின்னு இல்லை, எதுவுமே இல்லை. அவர் பாட்டுக்கு சும்மா ஜாலியாக தான் பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஸோ WWE பார்த்தீங்கன்னா LA நைட்டு பக்கம் ப்ராக் லெஸ்னரை மோத வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. LA நைட்டுக்கும் WWE பார்த்தீங்கன்னா பெரிய வாய்ப்பு கொடுக்கணும், பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு துடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் விஷன் டீமில் பார்த்தீங்கன்னா தொந்தரவு கொடுத்துட்டு இருக்க ஒரு நபரில் LA நைட்டும் ஒருத்தர். அப்படி இருக்கும் பட்சத்தில் ப்ராக் லெஸ்னருடைய ஓப்பன் சேலஞ்ச் இங்கே அக்செப்ட் பண்ணிவிட்டு LA நைட் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், ப்ராக் லெஸ்னர் வெர்சஸ் செத் ரோலன்ஸ். இது நடக்கிறதுக்கு ஹேப்பினிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இப்போ கம்மியாகவும் இருக்குது. அதிகமாக இருக்க காரணம் என்னதுன்னா பால் ஹெமனை அட்டாக் பண்ணியிருக்காரு செத் ரோலன்ஸு. அப்போ பால் ஹெமனை கொண்டுனா ப்ராக் லெஸ்னர் கொந்தளிச்சிட்டு வருவார்ல, அதனால் அவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இப்போ பிரான் பிரேக்கருடைய மெடிக்கல் கண்டிஷன் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. பிரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா மெடிக்கலி இப்போது ஓகே தானா, அவர் சர்ஜரிலாம் முடிஞ்சிருச்சு. ஸோ வயிறு ஸ்டிச்சிங்லாம் கொஞ்சம் ஆறிடுச்சு. ஸோ ஓரளவுக்கு அந்த சர்ஜரி பண்ண இடத்துல பெரிய அழுத்தம் எதுவும் கொடுக்காமல் இருந்தால் அது ஓரளவுக்கு சரியாயிரும். ரெஸ்லிங் மேனியாவில் சண்டை போடுற அளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் 100% கிடையாது. WWE ஒருவேளை அவர் தேவைக்காக சர்ஜரி முடித்த ஒரே மாதத்துலேயே அவர் ரெஸ்லிங் பண்ண வைக்கலாம். ஆனால் அது கிரிட்டிக்கல் தான். ஸோ அதனால் இது வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சரிங்களா,
100% வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலை, ரொம்ப கம்மியாக இருக்குது. அவருக்கு மினிமம் ஒரு 3 மாதம் ரெஸ்ட் எடுத்தால் தான் அந்த காயம்லாம் ஆறும், 1 மந்தில் ஆறாது. பட் ஆனாலும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் பிரான் பிரேக்கர் வெர்சஸ் செத் ராலின்ஸ் நடக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் அந்த இடத்த நான் வச்சுக்கிறேன். இல்லாத பட்சத்தில் செத் ராலின்ஸ்க்கு கண்டிப்பாக ரசல்மேனியாவில் ஒரு பெரிய மேட்ச் தான் கொடுத்தாகணும். அப்படிங்கிற பட்சத்தில் பிராக் லெஸ்னர் பற்றியுமே இருக்கிறாரு. ஏன்னா லோகன் பாலும் ஆஸ்டின் தெரியும் பார்த்தீங்கன்னா இப்போ வேறு டாக் டீம் டைட்டில் நோக்கி போயிட்டாங்க. அவங்களோட ட்ராக்கே வேற மாதிரி இருக்குது. இவங்களை தவிர்த்து இன்னொரு முகம் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக செத் ராலின்ஸுக்கு ஆப்போனண்ட்டாக பிராக் லெஸ்னர் தான் இருக்கார். பால் ஹேமன் மேலே ஏன்டா கை வச்சுன்னு சொல்லிட்டு சண்டைக்கு வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. சரி, இதை தவிர்த்து பிராக் லெஸ்னருக்கு ரெசல்மேனியா ஆப்போனண்ட்டே இல்லையாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிறாரு. வேறு யாருமே கிடையாது, ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின். சமீபத்தில் மண்டே நைட்டால் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டாக்கு ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் வராரு அப்படிங்கிற ஒரு செய்தியெலாம் இருக்குது. அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் நான் ஒரு நியூஸாக சொல்லியிருப்பேன். டபிள்யூடியும் பார்த்திங்கன்னா இதை ட்ரிக் பண்ணுற மாதிரி மார்ச் 16 அவருடைய மெர்கெண்டல் சேல்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா மார்ச் 16 ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் வாராரு அப்படிங்கிற மாதிரி டிஷர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு டபிள்யூ வாராருன்னு தானே அர்த்தம். அந்த வகையில் அந்த ரூமர் அதிகபட்சமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டினும் கடைசியாக தான் சண்டை போடணும் அப்படிங்கிறது ஆசைப்பட்டிருக்காரு. அவருடைய சேலஞ்சிங் அக்செப்ட் பண்ணிவிட்டு மேபி பிராக் லெஸ்னர் வெர்சஸ் ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் லாஸ்ட் ஒன் டைம், இது ஒரு பெரிய ட்ரீம் மேட்ச் இல்லை, ஸோ லாஸ்ட் ஒன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்சை நடத்தலாம். சரிப்பா, எதுவுமே இல்லை, ஆட்டத்தை கலைங்க, யாராக இருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓபா ஃபெமியா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓபா ஃபெமி இப்போ தான் ரெஸ்லிங் கரியருக்கு வந்திருக்காரு NXTலேருந்து. அண்ட் இப்போ அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டோரியை ரூசேவ் கூட முடிச்சுட்டாரு. அன்டிஃபிட்டடாக இருக்கார். யாரெல்லாம் சேலஞ்ச் பண்ணுறாலோ அவங்களெல்லாம் சேலஞ்ச் பண்ணி சண்டை போடுறாரு. அண்ட் ஓபா ஃபெமி பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னருடைய சேலஞ்சிங்கை இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டில் அக்செப்ட் பண்ணால் இது ரெஸ்ல்மேனியாவில் நடக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட்டுனா, ஓபா ஃபெமி இப்போ தான் வந்திருக்காரு. வந்தோடனே பீஸ்ட்டை காங்கர் பண்ணிட்டாருன்னா அடுத்த பிளான் என்னவாக இருக்காது. அதனால் அப்படி நடந்தாலும் ஓபா ஃபெமி தோக்கமாக இருக்கும். வந்த உடனே ஒரு ட்ரிக் பண்ணுற மாதிரி இருக்குமா, நல்லா இருக்காது. அதனால் இது நடத்தாமல் இருக்குது நல்லது. இப்போதைக்கு பிராக் லெஸ்னர் வெர்சஸ் ஓபா ஃபெமி வேணாம், நெக்ஸ்ட் இயர் வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பட் ஆனால் பிராக் லெஸ்னருடைய ரெசல்மேனியா ஆப்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில பேருடைய பேர் அடிபடுதில்ல, அதில் பிராக் லெஸ்னர் வெர்சஸ் ஓபா ஃபெமியும் அடிபடுது. சரிங்களா? அதுக்கப்புறமா நம்ம இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் ஒன்று பார்த்துருப்பீங்க, பங்கோடைய டேனிங். பங்கு மெதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு வில்லாதி வில்லன் கேரக்டரில் ஹென்ரி ஆகிற மாதிரி டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக் அண்ட் ட்ரிக் பார்த்துருப்பாங்க. ஸோ மேபி ஒரு ஹீல் கேரக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலை தான் போயிட்டு இருக்குது. இப்போது நமக்கு ஒரு மிகப்பெரிய செய்தி கிடச்சிருக்குது. ரோமன் ரெயின்ஸை வெறுப்பேற்றதுக்காக பால் ஹேமன் எந்த ஒரு எல்லைக்கும் போவார்ல, அந்த வகையில் பால் ஹேமன் கூட மீண்டும் சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. என்ன ப்ரோ சொல்கிற, லாஸ்ட் இயர் தான் ரெசல்மேனியாவில் ரோமன் ரெயின்ஸோடைய அதுலேயே பயங்கரமாக ஒரு லோ ப்ளோ போட்டிருப்பாரு. அண்ட் பங்கோடைய அதுலேயும் ஒரு லோ ப்ளோவை போட்டிருப்பாரு. அப்படிப்பட்டவர் சேர்வாரான்னு கேட்டிங்கன்னா டபிள்யூஏ பொறுத்த வரைக்கும் லாஜிக் அப்படிங்கிறதுலாம் கிடையாது, ஒன்லி ஃபார் த மேஜிக். இந்த மேஜிக்கை நீங்கள் பல விதத்தில் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி லாஸ்ட் இயர் பங்க் மற்றும் ரோமனை விட்டு அவர் செத் ராலின்ஸ் கூட சேரணும் தான் ஸ்டோரி லைன். ஆனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் கைஸ், பால் ஹேமன் எப்போவுமே ஹீல் கேரக்டர் கூட தான் இருந்திருக்கிறாரு. ஃபேஸ் டைம் கூட அந்த மாதிரி இருந்ததில்லை. லாஸ்ட் இயர் பங்க்கும் சரி ரோமனும் சரி ஃபேஸு, செத் ராலின்ஸ் ஹீல் கேரக்டராக மாறினார். அவர் கூட ஜான்வரி பண்ணணும்னு சொல்லிட்டு பால் ஹேமனை கோர்த்து விட்ருப்பாங்க. இதை நீங்கள் லாஸ்ட் இயர் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ பங்கு ஹீல் கேரக்டர் ஆகும்போது மீண்டும் அவர் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பிராக் லெஸ்னர் ஒரு காலத்தில் துரோகம் பண்ணார் பால் ஹேமன், மீண்டும் பால் ஹேமன் பிராக்குடைய சேர்ந்தார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் ரோமன் ஹீல் கேரக்டர் பிராக் ஃபேஸ் அப்படிங்கிற பட்சத்தில் இதே பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னருக்கு துரோகம் செஞ்சார், ரோமன் ரெயின்ஸ் கூட சேர்ந்தார். இப்போ நடந்தது என்ன, பிராக் மீண்டும் பார்த்தீங்கன்னா வில்லாதி வில்லனாக வந்திருக்காரு, அதாவது ஒரு ஹீல் கேரக்டர் வந்திருக்காரு. அந்த ஹீல் கேரக்டர் கூட மீண்டும் பால் ஹேமன் சேர்ந்துட்டார். ஸோ ஹீல் கேரக்டராக இருக்கும் பட்சத்தில் அவங்க பலசெல்லாம் அது கொள்ளற மாட்டாங்க, சேர்ந்துருவாங்க. அந்த வகையில் பிராகுக்கும் 2 தடவை துரோகம் பண்ணியிருக்காருல்ல, ஸோ அதே மாதிரி பங்குக்கும் 2 தடவை பால் ஹேமன் துரோகம் பண்ணியிருக்காரு. ஆனால் பங்கு மீண்டும் ஹீல் கேரக்டர் ஆகும் பட்சத்தில் பால் ஹேமன் சேர வாய்ப்பு இருக்குது. அண்ட் பால் ஹேமன் ஒரே நேரத்தில் 2 கிளைண்ட் கூட அட்வைட் தான் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் பங்குக்கும் பிராகுக்கும் ஒரு காலத்திலேயே அட்வைட் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் தான் சொல்கிறேன், பால் ஹேமன் சிஎம் பங்கு கூட ஹீல் கேரக்டராக வாய்ப்பு இருக்குது, சேரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற செய்தி மேபி ஹேப்பனிங், அதாவது இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் நடந்ததுன்னா ரோமன் ரெயின்ஸ் செம்மையாக கடுப்பாவார். இப்போ ரோமன் ரெயின்ஸை கடுப்பேற்றும் விஷயங்களை தான் இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு பங்கு. அப்படிங்கிற பட்சத்தில் அதிகபட்சமாக
பங்கும் பால் ஹேமனும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற செய்தி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. சொல்ல முடியாது. ரெசல்மனியா டைமில் பங்கை வச்சு கூட பால் ஹேமனை வச்சு கூட பங்கு வந்து ரோமன் ரெயின்ஸை சீட் பண்ணி வின் பண்ணுற மாதிரி கூட காட்டினாலும் காட்டுவானுங்க. நிறைய விஷயங்கள் பங்கு ரோமன் ரெயின்ஸுக்கு பிடிக்காத விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காரு. மேபி இதையும் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான ரசிங் செய்திகளோட தான் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு தினம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.